இது வரைக்கும் deluxerangoli சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: கொத்தமல்லி, கருவேப்பிலை, புளி, காய்ந்த மிளகாய் 3, மிளகு, சீரகம், பூண்டு இது 3ஐயும் அரைச்சி இந்த கிண்ணத்தில் வச்சுருக்கேன். தக்காளி, கொத்தமல்லி, காம்பு இது 2ம் அரைச்சி இந்த கிண்ணத்தில் வச்சுருக்கேன். மஞ்சள் தூள் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, பெருங்காயம், ரசப்பொடி. ரசப்பொடி எப்படி செய்கிறதுன்றத ஒரு வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கேன். பார்க்காதவங்க நம்ம சேனலில் பாருங்கள், இல்லைன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். இப்போது புளியை தண்ணியில் 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். அப்புறம் தக்காளி, கொத்தமல்லி, காம்பு அரைச்சி வச்ச பேஸ்ட்டை அந்த புளியிலே போட்டு கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டுடலாம். பாருங்கள், கடுகு பொரியுது. இப்போ பெருங்காயத்தூள் போட்டுடலாம். கருவேப்பிலை, காய்ந்த மிளகாய், மிளகு, சீரகம், பூண்டு பேஸ்ட், மஞ்சாத்தூள் இப்போ இது எல்லாத்தையும் போட்டுடலாம். போட்டுட்டு ஒரு தடவை நல்லா கலரி விட்டுருங்க. இப்போது கரைச்சி வச்ச புளி தண்ணியை ஊற்றிடலாம். உப்பு போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க, உப்பு கரையணும். ரசப்பொடி பவுடரை இப்போ போட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ கொதி வந்ததும் கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். ரசம் ரொம்ப கொதிக்கக்கூடாது. ஒரு கொதி வந்ததும் இறக்கிடலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான காரசாரமான மிளகு ரசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்க்ரீனில் வர்றது நம்ம ப்ரீவியஸாக போட்ட வீடியோ. அந்த வீடியோ பார்க்காதவங்க அதை ப்ரெஸ் பண்ணி பார்த்துக்கோங்க.